அரசாணை எண் 3 படி யாருமே தப்பிக்க முடியாதுனாரு. மாண்புமிகு அமைச்சரும் அவர் சொல்றது உண்மைதான், தப்பிக்கவே முடியாது என்ற ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறீர்கள். அந்த அரசாணையின்படி யாருமே தண்டிக்கப்பட மாட்டார்கள். அதுதான் நான் உங்களுடைய கருத்துக்கு கொண்டு வருவது என்னன்னு சொன்னால், ஒரு திருடப்பட்டது, அதாவது முறைகேடாக எடுக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா ஒரு டன்னுக்கு 25 ரூபா, அதை முறைகேடாக எடுத்திருந்தா 2 மடங்கு கட்டிட்டா ராயல்டி அமௌண்ட் மட்டும் வசூல் செய்து விட்டால் போதும் என்ற அந்த அரசாணை இருக்கிறது. அதை அதாவது அனுமதி பெறாமல் முடிச்சிடறேன் ஒரு அனுமதி பெறாமல் எடுத்தால் 5 மடங்கு கட்டிவிட்டால் போதும் என்று இருக்குது. அப்ப முறைகேடாக எடுத்தவர்களுக்கு என்ன தண்டனை? முறைகேடாக எடுத்தவர்கள் பணத்தை கட்டிவிட்டா அது நியாயமாயிடுமா? இதுதான் என்னுடைய கேள்வி. இந்த அரசாணை என்பது ஒரு முறைகேடாக எடுக்கப்பட்டவர்கள் அடுத்த முறை வேற யாரும் செய்யக்கூடாது. என்ன விட்டீங்கன்னா நான் கூட தான் முறைகேடாக எடுப்பேன், 2 வருஷத்துல நான் என்னோட அபராதத்தை கட்டிட்டா நான் நியாயமானவன் ஆயிடுவேன். இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய கூறுகள் தான் அந்த அரசாணையை நீங்க பின்பற்ற போறீர்களா இல்ல அந்த அரசாணையை ரத்து செய்ய போறீர்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி. கடந்த ஆட்சியில் இப்படி நடந்திருக்கு என்பதுதான் என்னுடைய கேள்வி. அரசுடைய அதிகாரத்தை வந்து, அதாவது தேர்தல் வெற்றி பெற்று வந்த பிறகு நிறைய பேர் சொல்லுவாங்க என் பேர்ல ஒண்ணுமே இல்ல, ஆனா அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்க பேர்ல மெடிக்கல் காலேஜ் இருக்கும், இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும். இது எல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னா இந்த மாதிரி மலைகளையும் இந்த மாதிரி மைன்ஸ்லயும் பினாமிகளை போட்டு அதுல இருந்து சட்டம் சொல்லுது 10 அடி எடுக்கணும்னா 50 அடி கல் எடுக்கிறது, 50 அடி இடத்துல 200 அடி கல் எடுக்குது. என்னென்ன ஃபைன் போட்டுக்கோங்க. கூடு சீக்கிரத்துல முதலமைச்சர் பண்ணுவாரு, எல்லாத்துக்கும் ஃபைனும் போடுவாரு, கைதும் பண்ணுவாரு, எல்லாமே நடவடிக்கை இருக்கும்.